ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆனந்த். இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எள்ளில் வரக்கூடிய கொண்டைப்பூச்சி. இந்த கொண்டைப்பூச்சியை ஏற்படுத்தக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சார் உறிஞ்சும் பூச்சி. எல்லாமே புழுவும் தான் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. இந்த இமேஜில் தெரியக்கூடிய சார் உறிஞ்சும் பூச்சியை தான் அதிகமாக பிரச்சனையை ஏற்படுத்தும். இது புழுவால் வரக்கூடியது கிடையாது. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கெமிக்கல் மெத்தடையும் யூஸ் பண்ணலாம், அதே சமயம் ஆர்கானிக் மெத்தடையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி பூக்க செய்யாமல் ஏற்படுத்துகிறது தான் இதனுடைய வேலை. இது எப்போ ஏற்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிகமாக வறட்சி இருக்கிற நாளில் தான் ஏற்படும். மழை இல்லாமல் வறண்டு போகிற நாளையில். இரண்டாவது, தண்ணி வசதி இருந்தும் நாம் தண்ணி விடாமல் போட்டுருவோம். சில பேர் 20 நாளைக்கு ஒரு தடவை, 25 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விடும்போது தான் இந்த பிரச்சனை வரும். இதை நாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கெமிக்கல் மெத்தடையும் யூஸ் பண்ணலாம், ஆர்கானிக் மெத்தடையும் யூஸ் பண்ணலாம். கெமிக்கல் மெத்தட்லேயும் நிறைய மருந்து இருக்குது. ஆர்கானிக் மெத்தடை யூஸ் பண்ணால் நீம் கேக்கு, நீம் ஆயில் யூஸ் பண்ணால் போதும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.